வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. இந்த தமிழ் மாதம் அதாவது புரட்டாசி மாதம் 2025 ஒரு பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த கிரக அமைப்புகள்லாம் புரட்டாசி மாதம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் நம்ம மிதுன ராசி சொல்லுவோம், அந்த மிதுனத்தில் குரு இருக்கார், கடகத்தில் சந்திரன் இருக்கார், அப்புறம் சிம்மத்தில் சுக்கிரன் கேதுவும் இருக்காங்க, கன்னியில் சூரியன் புதன் இருக்காங்க, துலாம் ராசியில் நம்ம செவ்வாய் இருக்கார், அப்புறம் கும்பத்தில் ராகு இருக்காங்க, மீனத்தில் சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். இதுதான பஞ்சாங்க பிரகாரம் பொதுவான ஒரு கிரக அமைப்பாக அந்த புரட்டாசி மாதம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் நீங்கள் ரொம்ப போன மாதம் நீங்கள் பட்ட அவஸ்தைகள்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது. அது உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், ஏதாவது ஒரு விவகாரமாகட்டும், வியாபாரம், தொழில், எக்ஸாமினேஷன் எது இருந்தாலும் சரி, ஒரு சாதகமான சப்போர்ட்டான சூழ்நிலை தான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அமைய போதுங்க. கவலைப்பட வேண்டாம். சில பேர்த்துக்கு இந்த வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும் போன மாதம் வரைக்கும். இந்த மாதம் ப்ரெஷர் இருக்கும், இருந்தாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். போன மாதம் பொறுப்புகள் கம்மியாக இருந்தால் கூட ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படிம்பீங்க. இப்போ உங்களுக்கு அதே டென்ஷன் இருந்தால் கூட ஒரு ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு உண்டான அந்த பொறுப்பு அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வோட நம்மளை விட்டா நம்ம நம்பி கொடுத்துருக்காங்களே, நம்பி செய்யணுமே, நம்ம ஜெயிக்கணுமே அப்படின்னு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால் ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஒன்று கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே சமயத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கார். இப்படி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகுனா, உங்களுக்கு ரொம்ப சிந்தனைகள், மாறுபட்ட சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள், நமக்கு செஞ்சா ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்னு சில குழப்பமான சிந்தனைகள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. எப்பவுமே செவ்வாய் வந்துங்க இந்த ஸ்டேட்ல ஒரு ஸ்டேண்டர்டை வச்சிருக்காரு. ஜெயிப்புமா மாட்டோமா, அவன் சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்னு சில கன்ஃபியூஷன், சஞ்சலம் சொல்லுவாங்களே, அந்த சஞ்சலம் இருக்கக்கூடிய மனநிலையை கொஞ்சம் இருக்கிறதுனால சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். பட் மொத்தத்தில் உங்களுக்கு ரொம்ப இது இருந்தால் கூட வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வீண் அலைச்சல்களோட உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்குமானா, உங்களுக்கு புரட்டாசி மாதம் கடைசியில் அதுக்கு உண்டான பலன் கிடைக்க போகுதுங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு இங்கே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மன அளவில் கொஞ்சம் அழுத்தங்கள், கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தால் கூட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு மனைவி, நம்ம அம்மனி இருந்தாலும் சரி, அப்பா அம்மா யார் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும். குழந்தைகிட்ட ஒரு அன்பு அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்குது. ரைட்டுங்களா? இண்டிவிஜுவல் வேற, குடும்பங்கள் வேற, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படிலாம் இருக்கிறப்போ புதன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு 6ல் இருக்கார். புதன் 6ல் இருந்தால் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமயோசிதமாக, கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா விவேகமாக, யார்கிட்டையும் பணத்தை கொடுக்கற வாங்கல கொஞ்சம் ஏமாந்து போகாமல் கொஞ்சம் விவேகமாக செயல்படணும்னு வச்சுங்களேன். கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதே சமயத்தில் புரட்டாசி 5ஆம் தேதிக்கு மேலே தனியாக எடுத்து பார்த்தா இந்த கிரக அமைப்புகள் எடுத்து பார்க்குறப்போ புதன் அதே சமயத்தில் 7 தானே இருக்கார். அப்படி இருக்கிறப்போ உங்கள் பேச்சு, நீங்கள் பேசுவீங்களா, பேசிய பேச்சுக்களுக்கு மதிப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக. இது வரைக்கும் ஒரு சொசைட்டியில் நீங்கள் சொன்னால் அவன் கிடைக்கிறா, அவனுக்கு சொல்லி அவன் நடக்குதா பைத்தியார பை அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பாங்க, சீரியஸாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் பேச்சை ஒரு தன்மையாக கூர்ந்து கவனித்து, ஹே அன்னைக்கு சொன்ன ஒரு பேச்சுடா ஒரு அருமையாக இருக்குது அப்படின்னு உங்கள் பேச்சுக்கு கவனமாக 10 பேர் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படியே மாறுங்க. உங்களை யார் யாரெல்லாம் திட்டினாங்களோ, ரைட்டா, அப்பேற்பட்ட ஆளுகள்லாம் கூட உங்கள் பேச்சை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் சொசைட்டியில் மதிப்புகள் அதிகரிக்கும். உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த புரட்டாசியில் இருக்குதுங்க. சஞ்சலமான சிந்தனைகள் வந்துட்டு போகும், பட் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தால் கூட அதுலேயும் ஒரு தெளிவான முடிவு இருக்கக்கூடிய காலகட்டம் புரட்டாசி 15 கண்டிப்பாக அமையும். நீங்கள் கவலைப்படாதீங்க மேசராசி அன்பர்களே. முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் போக போக கொஞ்சம் உங்கள் ஸ்திரத்தன்மை அதிகரித்து அமோகமாக இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. புரட்டாசி 24 ஃபைனல் எண்டு வருதுல, அந்த 24க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 6ல் இருக்கார். அந்த சுக்கிரன் 6ல் இருந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் வெளியில் போகிற வண்டி வாகனத்தில் போகிறப்போ சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் தேவையில்லாத பேசுறத குறைச்சிக்கோன்னு வச்சுங்களேன். ஏன்னா நல்லதான் சொல்லுவீங்க, அந்த சமயத்தில் சில பேர்த்துக்கு உங்களை பிடிக்காத கூட நெகட்டிவாக ஊதி விட்டுருவாங்க. கொஞ்சம் அப்படி இருக்கும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் உங்களுக்கு குரு 3ல் இருக்கார். குரு 3ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு சின்ன சின்ன வண்டி வாகன செலவு, வீடு செலவு, இந்த மாதிரி கொஞ்சம் வரக்கூடிய காலங்கள், விரைய செலவு, சின்ன சின்ன விரைய செலவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதே சமயத்தில் சனி 11ல் இருக்கார். புதிய முதலீடு, புதிய வியாபாரம், புதிய எண்ணங்கள் உங்களுக்கு எதுவும் நினைச்சனா கூட அது சப்போர்ட்டிவா கைகூடக்கூடிய காலகட்டம் அமோகமா இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ ஒரு 60% நெகட்டிவ் சொன்னா கூட 40% பாசிட்டிவா இருக்கு. எல்லாம் கலந்ததான வாழ்க்கை. அப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்துல மேசராசிக்கு இதுதான் பொது பலனா இருந்தாலும் கூட உங்களுக்கு கேது 5ல் இருக்கார்.
அது என்ன தொந்தரவா அப்படின்னு பல பேர் குழப்பலாம். ஆனால் குழப்பம்லாம் ஒன்றுமே கிடையாது. கேது 5ல் இருக்குங்காட்டி உங்களுக்கு வரவுகள் தாராளமாக கிடைக்கும். வியாபாரம் பண்ணால் லாபம் 1க்கு 2 மடங்கு கிடைக்கும். அதே சமயத்தில் செலவும் வந்துருக்கு. லாபத்தை எடுத்துகிட்டு வருவீங்க, வீட்டுக்கு வந்தோன்னே ஏங்க இப்படி ஒரு செலவு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வரவுக்கு ஈக்குவல் செலவு. பரவாயில்லைங்க, நம்ம கடன் வாங்கி செலவுனா தான் கஷ்டம் வரும். வரவுக்கேற்ற செலவு வந்தால் எல்லாம் இறைவன் செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு செலவுகளும் சுப செலவு இருக்கு, விரைய செலவு இருக்கு. சுப செலவு நடக்கக்கூடிய காலகட்டம் புரட்டாசியில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. விரைய செலவு வந்தா கூட அதற்கேற்ற வருமானத்தை கடவுள் கொடுப்பார். மொத்தத்தில் உங்கள் சென்னிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நல்லதே நடக்கும். இல்லை புரட்டாசி மாதம் ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்காது. 60-40 அப்படின்னு வச்சுக்கலாங்க. மேசராசி அன்பர்களே தைரியமா இருங்க. போயிட்டுங்களா? மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்ல ஆள் ஒன்று இருக்குங்களா அதை வச்சுட்ருங்க. அடுத்த ராசிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.